إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறையுள்ளத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹுடைய அருளுக்குரிய நேசத்திற்குரிய அவனால் நற்செய்தி சொல்லப்பட்ட சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மக்களாக யார் இருப்பார்கள், அவர்களிடத்தில் எப்படியான தகுதிகள் இருக்கும், அவர்கள் எந்த குணநலன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான உபதேசங்களை பலவிதமான செய்திகளை பண்புகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏதோ இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்தோம் மரணித்தோம் என்று விடாமல், பொதுவான முஸ்லிம்களாக மோமின்களாக இருந்து விட்டோம் என்று இல்லாமல், அல்லாஹுடைய நற்செய்தி அல்லாஹுடைய சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும், யாருக்கு அல்லாஹுடைய திருப்தி அருளும் கிடைக்கும் என்பது குறித்து அல்லாஹ் முக்கியமான முதன்மையான பண்பாக சொல்லி காட்டுவது என்ன பண்பு என்றால், 39வது அத்தியாயம் 17வது 18வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபபஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊனல் அஹ்ஸனா. எனது அடியார்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக, அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வின் நற்செய்தி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு அல்லாஹ்வின் சொர்க்கமானது வாக்களிக்கப்பட்டதாக மாறும், யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் கிடைக்கும் என்பதற்கு முதல் நிபந்தனையாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது, நபியே என்னுடைய அடியார்களில் ஒரு சாராருக்கு நீர் நற்செய்தி சொல்லுங்கள், இவர்கள்தான் அந்த தகுதி படைத்தவர்கள். யார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மார்க்க உபதேசங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை சொல்லை செவிமடுத்து அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது, இதில் என்ன நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், நாம் என்ன தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து எப்படி நாம் விலக வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே யார் சுய பரிசோதனை செய்து இந்த பூமியிலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய நற்செய்தி இருக்கின்றது என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு இந்த ஜும்மா மேடைகள் மூலமாக பலவிதமான பொது கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், தர்பியாக்கள் என்று சொல்லி ஏராளமான மொபைல் போனுகள் வழியாக இரவு பயான்கள் என்று சொல்லி ஆயிரம் உபதேசங்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும் அந்த உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய காதோடு சென்று விடுகின்றதா, அல்லது நம்முடைய காதுகளையும் கடந்து நம்முடைய உள்ளத்தை போய் மாற்றி நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மை தவிர்த்து வாழச் செய்கின்றதா, நாம் என்னென்ன நன்மைகளை செய்ய தவறினோமோ அதையெல்லாம் செய்ய வைக்கின்றதா என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய காதுகள் கேட்கிறது ஏதோ கதையை போல, ஏதோ சம்பவத்தை போல, ஏதோ ஒரு செய்தியை போல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை எல்லாம், சஹாபாக்களுடைய சம்பவங்களை எல்லாம், குர்ஆனினுடைய உபதேசங்களை எல்லாம் கேட்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே அது ஏதோ ஒரு கதைகளாக, ஏதோ ஒரு சம்பவமாக நம்மை கடந்து செல்கின்றதே தவிர அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்திலே இருக்கின்றதா? உண்மையிலேயே உபதேசங்கள் நம்மை மாற்றி அமைக்கின்றதா?
என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த பண்பு நம்மிடத்தில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன உபதேசங்கள் என்ன அறிவுரைகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை சிந்தித்து ஆழமாக அமர்ந்து ஒவ்வொரு உரைகளையும் நாம் கேட்க வேண்டும். அதுதான் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை முதல் செய்தியாக அடிப்படை செய்தியாக இங்கே சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே எத்தனையோ விதமான சம்பவங்கள், எத்தனையோ விதமான உபதேசங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஏராளமான செய்திகள் இருந்தாலும் இந்த ஜும்மாவுடைய நாளிலே குறிப்பிட்ட ஒரு சில செய்திகளை, சம்பவங்களை, அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நடந்த பலவிதமான தருணங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் தொடர்பான விவரங்களை இங்கே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது செய்தியாக நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஒரு நாள் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வராத ஒரு நேரத்திலே வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க. அருகிலே பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார். இந்த இரண்டு பேரையும் பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்கள் இருவரையும் இந்த நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வர செய்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த இரண்டு சஹாபாக்களும் சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை எது வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதோ அதே தான் எங்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, 3 பேருமே சாப்பிடலை, 3 பேருமே பசி பட்டினியா இருக்கிறாங்க. ஏதாவது உணவு எங்கேயாவது கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு, வீட்டிலிருந்து ஏதாவது விருந்துகள் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு வெளியே வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் 3 பேருமே அதே சிந்தனையோடு பசி கொடுமையின் காரணமாகத்தான் வர்றாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், உயிரை கொடுக்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வீட்டிலிருந்து வெளியே வந்து சொல்றாரு, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதனால தான் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன்னு சுயமரியாதையை பேணியவர்களாக, யாரிடத்திலும் கையேந்தாத மக்களாக தன்னுடைய தானையும் தன்னுடைய சமூகத்தையும் உருவாக்கிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை எது வீட்டிலிருந்து வெளியே வர செய்ததோ அதுதான் என்னையும் வீட்டிலிருந்து வெளியே வர செஞ்சிச்சு அப்படின்னு பசி கொடுமையை சொன்ன உடனே இவங்க 2 பேர் இப்படி இருக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, அன்சாரி தோழரு முன்னர் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. அந்த விருந்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 சஹாபாக்களையும் தன்னோடு சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. போன உடனே அந்த வீட்டில் அந்த சஹாபி இல்லை, அந்த சஹாபியினுடைய மனைவி இருக்கிறாங்க. அவங்களை வரவேற்று உள்ள அமர செய்து தன்னுடைய கணவருக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. வேக வேகமாக அவர் வர்றாரு. வந்த உடனே அந்த இடத்தில் அந்த நபர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் இன்றைய தினம் எனக்கு கிடைத்த விருந்தாளிகளை போல் சிறந்த விருந்தாளிகள் வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது என்று சொல்லி அந்த நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு பேர்ச்சங்குலை கொண்டு வந்து வைக்கிறாரு, ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து சமைச்ச அந்த இடத்துல வைக்கிறாரு. சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அங்க உபதேசம் செய்கின்றார்கள். பசியில் இருக்கிறாங்க, பசியினுடைய கோரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவு கிடைக்குது. உணவு கிடைக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அந்த பசியானது போகுது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கின்றார்கள், மக்களே, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லி காட்டுகின்றேன், இந்த அருட்கொடைக்காக வேண்டியும் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பசி உங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றியது, அல்லாஹ்வின் அருளால் பசியாறி நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு செல்கின்றீர்கள். இந்த அருட்கொடைக்காக வேண்டியும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும், உணவு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய அருளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, இதற்கும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையாக பல விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த உபதேசம் நடந்த சம்பவத்தில் இருந்து முதலாவது விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினத்திற்கும் அவன் ரிஸ்க் அளிக்காமல் இருக்க மாட்டான்.
ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒரு விதத்திலே அல்லாஹ்வின் அருளானது ரிசுக்கானது எப்படியாவது இந்த உலகத்திலே ஒவ்வொரு அடியார்களையும் அவன் படைத்த உயிரினங்களை வந்து நிச்சயம் சேர்ந்தே ஆகும். எந்த நேரத்திலும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மிகப்பெரிய அளவிலே சோதித்து அவர்களை வறுமையிலாக்கி அவர்களை நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது. ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒரு விதத்திலே அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நம்முடைய சிரமங்களை போக்கி முக்கியமாக நமக்கு ரிசுக் அளிக்கக்கூடிய உணவளிப்பவனாக இருக்கிறான். எப்படி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் அருள் செய்வான். அவனுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் ஒரு காலத்திலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். காரணம், அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களே, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தவக்கல் வைத்து இந்த பூமியிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உணவளிப்பான். பறவைகள் காலையிலே கூட்டிலிருந்து ஒட்டிய வயிறோடு வீட்டிலிருந்து வெளியே செல்கின்றது. வீட்டிற்கு அந்த கூட்டிற்கு திரும்பும் பொழுது தானும் சாப்பிட்டு தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் அதை உணவை எடுத்துக்கொண்டு வயிறு நிறைந்ததாக வருகின்றதே. இதை போல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பதை போல் நிச்சயம் அவன் அருள் செய்வான். அல்லாஹ்வுடைய அருள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அவனை சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் அருள் செய்வான். அது எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு பெரிய சூழல், எவ்வளவு பெரிய இக்கட்டாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் எக்காரணத்தை கொண்டும் நம்மை விட்டு சென்று விடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இதன் மூலமாக முதல் பாடம் நடத்துகின்றார்கள். இரண்டாவது படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய அருளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய நாம் அந்த அருளை அனுபவித்து சுபபோகத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயம் அல்லாஹ்வுக்கு அதற்காக வேண்டி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொண்டு நல்ல சாப்பிட்டு நல்ல துணிமணிகளை உடுத்தி கொண்டு நல்ல வீடு வாகன வசதிகள் சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே பயன்படுத்தினார்கள். மக்களே, இந்த அருட்கொடைக்காக வேண்டியும் நாளை மறுமையில நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களே. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடைகளையும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் நமக்கு இப்போ எப்படி மாத்தி அமைச்சிருக்கிறான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தமே, கிழிஞ்ச ஆடைகளை எல்லாம் போட்டு கொண்டு இருந்தமே, ஒழுகிற வீட்டுக்குள்ளே வசிச்சு கொண்டு இருந்தமே, நோய்வாய்ப்பட்டு கிடந்தமே, செல்வ வசதியே இல்லாம இருந்தமே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அடுத்தவருடைய கைகளை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளாக ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்களோ நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ நம்முடைய தலைமுறையோ ஒரு காலத்திலே இருந்திருக்குமே. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி நமக்கு அருள் செய்து இவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கிறானே என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இதே போன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு சிறப்பை, செல்வத்தை, வசதி வாய்ப்பை, அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். ஜின்களை வசப்படுத்தி கொடுக்கிறது, மிருகங்களோடு பேசுவாங்க, ஊர்வக்கூடிய எறும்பு பறவைகளோட பேசுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான அற்புதங்களை கொடுத்து காற்றை வசப்படுத்தி கொடுத்து உலகத்தில் கொடுக்காத யாருக்கும் கொடுக்காத செல்வத்தை, ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்த உடனே சொல்லி காட்டுகின்றார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. இது மட்டும்தான் நம்முடைய வீடுகளிலேயும் வாகனங்களிலேயும் இந்த வார்த்தை இருக்கின்றது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகின்றார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா அல்லது நன்றி மறக்கின்றேனா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருட்கொடை தான் இந்த அருட்கொடை என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அது சின்ன அருட்கொடையோ பெரிய அருட்கொடையோ நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சமூக சூழலை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள்.
அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் காணும் பொழுது எந்த நேரத்தில் எங்க வந்து ஏவுகணை விழுகும், எந்த நேரத்தில் புள்ள மௌத்தாவும், எந்த நேரத்தில் கணவன் மௌத்தாவும், தாய் மௌத்தாவும், தந்தை மௌத்தாவும் என்று அச்சப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. தொழுகை விஷயத்தில் கவனமாக இருக்கிறாங்க, திக்ர் செய்வதில் கவனமாக இருக்கிறாங்க, நோன்பு பிடிப்பவர்களாக அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. உயிர் இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா என்று தெரியாத அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு உயிரை கையிலே பிடித்துக் கொண்டும் தொழுகை கூடி செல்லக்கூடிய மக்களாக, குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக, இபாதத்துகளை செய்யக்கூடிய மக்களாக, தனக்கு அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய சக சகோதர சகோதரிகளுக்கு ஜனாசா தொலை வைக்கக்கூடிய மக்களாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்லி காட்டினார்கள். மக்களே, வாழ்க்கை தரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை ஒரு காலத்திலும் பார்த்து விடாதீர்கள், உங்களுக்கு கீழே இருப்பவர்களை பாருங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. யோசித்து பார்க்க வேண்டும். நிம்மதியா இருக்கிறோம், நிம்மதியா தூங்குறோம், நல்ல சாப்பிடுறோம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாகன வசதி, நல்ல குடும்ப உறவு, நல்ல சொத்து பத்துக்கள், ஆடை ஆபரணங்கள், வாகன வசதிகள் எல்லாத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நினைவு கூறுவதை விட்டும் புறக்கணித்து செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணிகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட அடுத்தவருடைய கையை ஏந்திக்கூடிய நிலையிலே யாரும் நம்மை காப்பாற்ற வரமாட்டார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஈமான் உறுதியும் நன்றி செலுத்துதலும் நம்முடைய வாழ்க்கையிலே என்னைக்கு ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருப்போம் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு பாடங்களாக சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் ஒரு காலத்தில் நம்மை விட்டு போகாது. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலத்திலும் அவனுக்கு நன்றி மறந்து நாம் மாறிவிடக் கூடாது என்பதை இந்த முதலாவது சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே 3 சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரனுடைய வீட்டுக்கு அருகிலே நின்று அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக வேண்டி வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடு இபாதத் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன்னு கேட்கும் பொழுது அதை பட்டியல் போட்டு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே இந்த 3 பேர் முடிவு எடுக்கிறாங்க, இனி ஒரு காலத்திலும் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த இபாதத்தை போன்று நாம் செய்யாமல் இருந்துடக்கூடாது, அதிகப்படியான இபாதத் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதரே அவ்வளோ பெரிய நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவங்க, நாம சாதாரண மக்கள், நாம எப்படி இபாதத் செய்யணும், நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் என்ன பேசிக் கொள்கின்றார்கள் என்றால், இனி ஒருத்தர் சொல்றார், இனி வாழ்நாளில் நான் இரவு தூங்கவே மாட்டேன், இரவு முழுக்க நின்று வணங்குவேன் அப்படிங்கிறான். ரெண்டாவது சஹாபி, நான் பகல் முழுக்க இனிமேல் நோன்பு வைப்பவனாகத்தான் இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறார். மூணாவது சஹாபி சொல்லி காட்டுகின்றார், இனி நான் என்னுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையே நான் ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று மூன்றாவது காரியத்தை சொல்லி காட்டுறார். இந்த 3 பேர் கடந்து போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை எல்லாம் கூப்பிடுகின்றார்கள், அழைக்கின்றார்கள், அந்த இடத்துல உபதேசம் செய்கின்றார்கள். மக்களே, உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன ஆனது? அல்லாஹ்வின் தூதர் கேட்கின்றார்கள், உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் இந்த முகமது ஆகிய நான் தான். நான் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கின்றேன், அதே நேரத்தில் அல்லாஹ்வை தொழுகவும் செய்கின்றேன். சில நாட்கள் பகல் பொழுதிலே நோன்பும் வைக்கின்றேன், நான் சாப்பிடக்கூடியவனாகவும் இருக்கின்றேன். பெண்களோடு என்னுடைய மனைவிமார்களோடு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. இதை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் முகமது ஆகிய என்னை சார்ந்தவர் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும்.
திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு இபாதத்துகள் நன்மைகள் தேவைதான். யாருடைய நன்மையின் எடை கனமாக நாளை மறுமையிலே இருக்கின்றதோ அவர்தான் திருப்தியான வாழ்க்கை நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் அடைய முடியும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எது அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய நன்மை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலம் நமக்கு பாடம் நடத்தி காட்டுகின்றார்கள். நான் சாப்பிடவே மாட்டேன், நான் தூங்கவே மாட்டேன், நான் மனைவி மக்களோடு வாழவே மாட்டேன் என்று இப்படி வாழ்வது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை கிடையாது. முகமது ஆகிய நான் சாப்பிடவும் செய்கிறேன், நோன்பும் வைக்கிறேன், இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், அல்லாஹ்வை வணங்கவும் செய்கிறேன், மனைவி மக்களோடு வாழவும் செய்கின்றேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான இபாதத். இதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ரமலானுடைய மாதம் ஒரு போலவும், ரமலானுடைய மாதம் முடியக்கூடிய நேரத்தில் இன்னொன்றை போலவும், ரமலான் மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் இன்னொன்று மாறியும் நாம் மாறி போகின்றோமா, அல்லது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துகள் ஒரே சீராக இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு அந்த உபதேசத்தை சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களே நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். நன்மைகள் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நன்மைக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலி இருக்கிறது, அதைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் நம்மிடத்திலே இந்த நன்மைகள் தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை முதலிலே நாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்த உடனே முதல் நாள் ஃபஜ்ருக்கு பள்ளிவாசல் நிறைந்து வழிகின்றது. 1 2 3 4 5 6 10 நான உடனே 4 சஃப் காணோம், பள்ளிவாசல்ல மக்களை காணோம். இரவு தொழுகையில முதல் நாள் கூட்டமாக வந்த நாமே நாள் ஆக 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 நம் இடத்துல இபாதத்துகள் தேய்ந்து போகின்றது. குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு சண்டை போட்டு கொண்டிருந்த நாமே இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நெருக்கம் இறுதி வந்த உடனே குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்புகள் போய் சேர்ந்து விடுகின்றது. நம்முடைய இபாதத்துகள் ஒரு ஸ்டேபிளா ஒரு நிலையா இல்லாம நமக்கு சௌரியத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் இபாதத்துகளை செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சமா செய்றீங்களா, குறைவா செய்றீங்களா, அதை நிரந்தரமா செய்யுங்க, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் தக்வா தலைக்கு அடித்ததை போல நம்முடைய சமூகத்திலே எந்த வேலைக்கும் போகாம, வீட்டு வேலையும் பார்க்காம, குடும்பத்தையும் பார்க்காம ஃபர்ஸ்ட் சஃப்லேயே உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இபாதத் செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லவும் கிடையாது. இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாம உன்னுடைய வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிடு என்று இஸ்லாம் சொல்ல கிடையாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். நிரந்தரமான நன்மைகள் இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஈமான், நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் உச்சகட்டத்திலே இருப்பதை போலவும் ரமலானுடைய மாதம் தீர 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 எப்படி நிலா பிறையானது தேய்ந்து போய் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாமல் ஆகின்றதோ அதை போல தொழுகை இல்லாத மக்களாக, திக்ர் செய்யாத மக்களாக, குர்ஆனை தொடாத மக்களாக, இஸ்லாத்திற்கும் நமக்குமே சம்பந்தம் இல்லாதவர்களாக நாம் ஒரு காலத்திலும் மாறி போய்விடக் கூடாது. கொஞ்சம் இபாதத் செய்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது படிப்பினையாக, இரண்டாவது சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இந்த புனிதமிக்க ரமலானில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஈமானை மெருகேற்றி கிடைத்த இந்த இபாதத் பக்குவத்தை மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது தகவல், இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே ஒரு சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு நிறைய மக்களை அழைச்சிட்டு போறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் பல மக்களுக்கு பலவிதமான உபதேசங்களை, பலவிதமான பொறுப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து இந்தந்த இடத்துல நீங்க இருக்கணும், இங்க இருக்கணும், அங்க இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நிறைய நபர்களுக்கு நிறைய செய்திகளை கொடுக்கறாங்க, பொறுப்புகளை கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிலருக்கு அம்பெய்யக்கூடிய, சிலருக்கு போர் செய்யக்கூடிய வேலையும், சிலருக்கு வாகனங்களை பராமரிக்கக்கூடிய, தண்ணீர் போட்டக்கூடிய, காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய வேலையும் கொடுத்த உடனே அதுல ஒரு சஹாபிக்கு அந்த ஒட்டகங்களுக்கு, குதிரைகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்கு நியமனம் செய்யறாங்க. அந்த சஹாபி அந்த வேலை செய்யறாரு.
போர்க்களம் முடியுது, அதுல வெற்றி அடைஞ்சிடறாங்க. போர்க்களத்தில் கிடைச்ச அந்த கனிமத்து வெற்றி பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு பின்னாடி வந்த அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்படி பிரிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு பங்கு இந்த ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் தண்ணீர் புகட்டின அந்த நபருக்கும் கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த பொருளை கொண்டு வந்து ஒரு சஹாபி கொடுக்க வர்றாரு. அதை என்னன்னு கேட்கிறார். இது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கொடுத்த கனிமத்து பொருள். அந்த பொருளோடு அந்த சஹாபி வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் இது என்ன பொருள் அப்படின்னு கேட்கிறான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தான் போருக்கு வந்தீங்கல்ல, இந்த பணிகள்லாம் செஞ்சீங்கல்ல, அதுல எல்லாத்துக்கும் பங்குகள் பிரிக்கப்பட்டு உங்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார், யார சொல்லலாம், இந்த அற்ப பொருளுக்காக நான் உங்களோடு போருக்கு வந்தேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் எதற்காக உங்களோடு போருக்கு வந்தேன் தெரியுமா? நான் என்னுடைய இந்த போர் களத்திலே எதிரிகளுக்கு மத்தியிலே அவர்களோடு சேர்ந்து நான் போரிட வேண்டும், போரிட்ட அந்த எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும், இந்த மார்க்கம் நிலைத்திருப்பதற்காக வேண்டி என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும் நான் போராட வேண்டும். அப்படி நான் போராடி கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் புறத்தில் இருந்து ஒரு அம்பு என்னை நோக்கி வர வேண்டும், அந்த அம்பு என்னுடைய தொண்டை குழியை பாய வேண்டும், அதன் மூலம் அந்த இடத்திலேயே நான் ஷஹீதாக வேண்டும். இதற்காக வேண்டித்தான் நான் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு போர்க்களத்திற்கு வந்தேனே தவிர இந்த அற்ப பொருளை வாங்குவதற்காக வேண்டி நான் உங்களோடு போர்க்களத்திற்கு வரவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், நியத் அதுவாக இருக்கும் என்றால் உண்மையிலேயே அதை அல்லாஹ் ஆகுமாக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் காலங்கள் கழித்து பல போர்க்களம் நடக்குது. அந்த போர்க்களத்திலே இந்த சஹாபியும் பங்கு பெறாரு. அந்த போர் முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொருத்தரையாக தேடுறாங்க. பல சஹாபாக்கள் மையத்தாய் கிடக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் தேடுறாங்க, எங்க அந்த ஒரு சஹாபியை காணுமே என்று தேடுகின்றார்கள். அல்லாஹு அக்பர், அந்த சஹாபி அந்த போர்க்களத்திலே மையத்தாய் கிடக்கின்றார்கள். எப்படி கிடக்கின்றார்கள்? என்ன ஆசைப்பட்டார்களோ அதே போன்று தொண்டை குழியிலே அம்பு பாய்ந்து அந்த சஹாபி அந்த போர்க்களத்திலே ஜனாசாவாக ஷஹீதாக அந்த இடத்திலே கிடந்தார்கள் என்று நசாயி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான். எந்த நேரத்திலே நமக்கு மரணம் வரும், எந்த நேரத்திலே நமக்கு என்ன சோதனைகள் வரும், சிரமங்கள் வரும் என்பதை நாம் யாரும் அறிந்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த உத்தம தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி திட்டம் போட்டு வாழ்ந்த மக்களாக அவர்கள் இல்லை. அவர்கள் எதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், எங்களுடைய மரணம் இப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய மரண சூழல் இப்படி இருக்க வேண்டும், நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய உயிர் இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய உடம்பிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று அந்த மக்கள் இருந்தார்களே, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் இறுதி மூச்சு என்பது எப்படி பிரியப்பட வேண்டும் என்ற லட்சியத்தோடு உணர்வோடு நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பக்குவப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமூக நன்மைக்காக உழைக்கக்கூடியவர்களாக, மார்க்க மேம்பாட்டிற்காக பயணிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பொருளாதாரத்தால், நம்முடைய உடலால், நம்முடைய உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்காக உயிரையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை இழக்கக்கூடிய மக்களாக, சர்வ சாதாரணமான சாதாரண மரணத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் திருப்தி பொருந்திய வகையில் அவனுடைய மார்க்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற உயர்வான லட்சியத்தோடு நாம் எப்பொழுதெல்லாம் பயணிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கும், நம்முடைய இஸ்லாம் நம்மோடு பலமாக இருக்கும், நம்முடைய இறையச்சம் நம்மோடு சேர்ந்து வரும், சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக நாளை மறுமை வாழ்க்கை நமக்கு தேடி வரும், நம்முடைய வாழ்க்கை இம்மையிலேயும் சிறப்பாக நாளை மறுமையிலேயும் சிறப்பாக இருக்கும் என்ற இது போன்ற உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே நடந்த சம்பவங்களில் இருந்து நம்மால் பெற முடிகின்றது. அப்படிப்பட்ட உபதேசங்கள் நம்முடைய உள்ளத்தையும் மாற்ற வேண்டும், நம்மிடத்திலேயும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் சீரமைக்கப்பட வேண்டும், நன்மைகள் அதிகமாகி தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே அவனுடைய நற்செய்தி பெற்ற சொர்க்கத்துக்குரிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கொஞ்சம் முன்னாடி வாங்க பின்னாடி.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே பல்வேறு விதமான இபாதத்துகள், நன்மைகள், அல்லாஹ்வின் சிறப்புக்குரிய கூலிகளை எல்லாம் எதிர்பார்த்து பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு பல மடங்கு அல்லாஹ் தருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில்தான் மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் பிரித்து அறிவித்து காட்டக்கூடிய திருமறை குரானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளிய காரணத்தினால்தான் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கின்றோம். அதில் நிறைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வாரி வழங்குகின்றான். அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிகு இரவிலே இறக்கி அருளப்பட்டதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த இரவு எப்பொழுது ரமலானிலே இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள், அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கின்றான் என்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தேட சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய இன்றைய தினம் 21வது இரவு, அடுத்து 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 இரவுகளில் நாம் போட்டி போட்டுக்கொண்டு அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 21 இருக்கலாம், சரி, இல்லாட்டி 23, இல்லைன்னா 25, இல்லைன்னா 27, இல்லைன்னா 29 சொல்லி நாம் இந்த 5 இரவுகளிலேயும் அல்லாஹ்வை அதிகம் நின்று வணங்கக்கூடிய மக்களாக, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா செய்யக்கூடிய மக்களாக, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக, அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுகளை கழித்திருக்கின்றார்கள். தான் மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தையும் கழிக்க வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலிருந்து அந்த இரவுகள் ஆரம்பமாகின்ற காரணத்தினால் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு அதற்கான ஏற்பாடு இந்த பள்ளியிலே செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய சகோதர சகோதரிகளையும் தெரிவித்து சிறப்பான முறையிலே இபாதத்துகளை அதிகம் செய்து நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி.